ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் கொஞ்சம் முகவரி சொல்லுங்கள். கருணாநிதிங்க, ஜங்காலப்பட்டி. சரிங்க. 15-20 வருஷமாக நான் தேன் வளர்த்துட்டு. 20 வருஷமாக தேன் வளர்க்குறீங்க. ஐயா இப்போ வந்து தேன் வளர்க்கணுன்னா எடுத்தோடனே பெரிய லெவலில் பண்ணலாமா இல்லை அனுபவம் தேவையா? கண்டிப்பாக அனுபவம் தேவைப்படுது. பெட்டி தேன் வளர்த்தியாவது நம்ம அனுபவப்பட்டு தான் ஒரு 4 பெட்டி எடுத்து தான் வளர்த்த போவோம். அப்போ எடுத்த உடனே நான் ஒரு 4 பெட்டி வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பெரிய லெவலில் போகணும். 4 பெட்டி கூட கஷ்டம்தான், அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சரிங்க. நமக்கு அந்த கிடைக்குதா அந்த பயம் வேற வந்துடும். சரி சரிங்க. அதனால் 2 பெட்டியில் தான் ஆரம்பிச்சோம்னா பயிற்சி எடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது வந்து எவ்வளோ வேணும் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பட்டு. ஐயா இப்போ வந்து தேன் வந்து என்ன இனத்தை தேர்வு செய்து வளர்க்கலாம்? அடுக்கு தேன் மட்டும்தாங்க வளர்த்த முடியும். அடுக்கு தேன். அடுக்கு தேன். சரி சரிங்க சரிங்க. இப்போ அடுக்கு தேன் மட்டும்தான் நம்ம வளர்த்த முடியும். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தேனீக்கள் வளர்க்குறதுக்கு இடத்த எப்படி செலக்ட் பண்ணுறது? எந்த மாதிரி இடம் அதுக்கு வந்து நல்ல தேன் வந்து உற்பத்திக்கு சாதகமாக இருக்கும்? தேன் உற்பத்திக்கு சாதகமாக இருக்குன்னா நல்ல தேன் வசதி இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும். தண்ணின்னா கிணறு நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கிற இடமா, ஒரு வாய்க்காவது இருக்கணுமா? ஏதோ ஒரு பக்கமாக தண்ணி வசதி இருக்கணும். அதே மாதிரி ஊர்லேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கணும். எப்படின்னா நீங்கள் இந்த பப்ளிக் சொல்கிறீங்களா? ஆமாம், பப்ளிக் இடம், பள்ளிக்கூடம், சந்தை இல்லாத இடமா பார்த்து பப்ளிக்காக 100 மீட்டர் தள்ளி இருக்கணும். ஊடாந்துச்சுன்னா ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கணும். ஆடு மாடு இதுங்கெல்லாம் பெட்டு நெருங்காமல் பெட்டி சாதாரணம் பண்ணால் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த கால்நடைகள்லாம் வளர்க்குறதுனா அது தொந்தரவு பண்ணும் ஈக்கள், அதனால் வந்து 100 மீட்டர் இடைவெளியில் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி பெட்டி வந்து வெயிலோ மழையோ பாதிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே கூரையோ அல்லது ஓடா போட்டால் கால்வாட்டல் வச்சுக்கலாம். அதில் வச்சுக்கலாம். மரங்களில் கூட வைக்கலாம், மரத்தடியில் கூட. மரத்தடிகளை வச்சுக்கலாம். நல்ல புதற மாதிரி இருக்கிற மரத்தடிகளை வைக்கலாம். நல்ல நிலத்தர மரத்தில் வச்சாலும் அப்படி மரமே இல்லைன்னா இந்த மாதிரி தாழ்வாட்டங்கள் வச்சுக்கலாம். சரிங்கய்யா. இப்போது ஒரு தேன் பண்ணை இங்கே வச்சுருக்காங்க வச்சுங்களா, பக்கமே இன்னொரு தேன் பண்ணை வச்சுக்கலாமா? இல்லை அதுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு தான் அந்த டிஸ்டன்ஸ். ஒரு பண்ணைக்கு பயண தூரமே 2 கிலோமீட்டர். ஒரு தேனியை வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போய் தேன் எடுக்கும். அதே மாதிரி இப்போ தேன் வளர்க்குற இடத்த சுற்றியும் வந்து நிறைய மரம் செடி கொடிகள்லாம் இருக்கணும். பூ வைக்கிற மரம், மகரந்தம் தேன் இருக்கிற மரம் நிறைய இருக்கணும். செடி மரம் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த தேன் பெட்டியில் நிற்கும். சரிங்க. இப்போ வந்து எந்தெந்த மாதிரி மரங்கள்லாம் வளர்க்கலாம் தேன் வளர்க்குறது? வந்து இப்போ நமக்கு காட்டு மரங்கள் எல்லாம் வளர்த்தலாம். பொங்க வளர்த்தலாம், புளிய மரம், தென்னை மரம், பாக்கு, இப்போ அது மாதிரி வாழை மரம் கூட வளர்க்கலாம். வாழை மரம் எல்லா இப்போ இருக்கிற கொய்யா, இப்படி எல்லா பூ பூக்கிற அத்தனை மரத்துலேருந்தும் கிடைக்கலாம். அதே மாதிரி நம்ம கொட்டை இனத்தில் சிறுதானியங்கள்ல இந்த பயிர் வகை பயிர்கள் நம்ம வளர்த்துறோம்னா அதுலேயும் நிறைய தேன் இருக்குது. நல்லா தேன் கிடைக்கும். ஸோ அப்படி இந்த மாதிரி பயிர்கள்லாம் வளர்த்தா இன்னும் அதுக்கு வந்து தேன் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. தேவையான தேனும் கிடைக்கும், அது டெவலப்மெண்ட் ஆகிடும். அது இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் தேர்வு பண்ணிட்டோம். இடம் வந்து இப்போ வீட்டிலேருந்து வளர்க்குறோன்னு வச்சிங்களேன், வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்க்கலாங்க? 50 மீட்டர் தள்ளி தான் வைக்கணும். ஒரு 50 மீட்டர் தான், ஏன்னா பூச்சி தொந்தரவு செய்யும். இது லைட் வெளிச்சிட்டு அங்கே பூச்சிக்கு வரும், வீட்டுக்கு வரும். அதனால ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் நீங்கள் பெட்டிகளை வளர்க்கணும். ஐயா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விவசாயிங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேனி பெட்டியிலேருந்து தேனீக்கள்லாம் வெளியே போயிடுச்சு சார். வெளியே போகிறதுக்கு காரணமே விடுங்க, நம்மளுடைய பராமரிப்பு தான். அதே சமயத்தில் அதுக்கு தேவையான உணவு இல்லைன்னாலும் போயிடும். இருக்கிறத தொந்தரவு கொடுக்குற பள்ளி, ஓனம், குழவி, இந்த இனங்களும் வந்து தொந்தரவு பண்ணும். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் போயிடும். அதனால இந்த தொந்தரவுலாம் இருக்கக்கூடாது. எறும்பு ஏறக்கூடாது. எறும்பு ஏறாமல் இருக்குன்னா பழைய துணிகளை சுற்றி விட்டு அதில் கிரீஸ் தடவி வைக்கலாம், இல்லை ஆயில். எறும்பு ஏறாமல் இருக்குன்னா பழைய எஞ்சின் ஆயில், பழைய துணிகளை எடுத்து சுற்றி அதை விட்டு அது எஞ்சின் ஆயில் தடவி விட்டு அது எறும்பு ஏறாத பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் வெயில் அதிகமான வெயில் இல்லாத இடத்துல பெட்டிகளை வைக்கணும். மழை இல்லாத பகை தண்ணி உழுகிற இடத்துல வைக்கக்கூடாது. இந்த மாதிரி மழை வந்து தொந்தரவு அதிகமாக காற்றடிக்காத இடத்துல வைக்கணும். இப்போ வந்து நிறைய வெயில் நேரடியாக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாது பெட்டிங்களை. பட்டு அப்படி நம்ம வச்சோம்னாக்கில் அந்த உள்ள இருக்கிற அடியே உருகி கீழே விழுந்து சேதாரம் ஏற்பட்டு அந்த கிரீஸ் தடவுறாங்களே அந்த கம்பியில், அப்போ தடவும் போது உங்களுக்கு எறும்பெல்லாம் ஏறாது. எறும்பு ஏறதுக்கு வழியே இல்லைங்க, அந்த வாடகை எறும்பு வரதில்லை. அந்த துணியில் கூட கட்டி அப்படியே பழைய ஆயிலுங்களை வச்சு கட்டி விட்டுறலாம். இதில் ஏறதுக்கு வழி இல்லை, ஒட்டிக்கும். சரிங்க 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 ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேன் பெட்டிகளை
இப்படி தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்கா? ஆமாங்க, இப்படி தான் இருக்கணும். எப்படி வைக்கணுங்க? இப்போ தேன்பெட்டி வச்சோம்னா அது வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும். கிழக்கு நோக்கி இருக்கும்போது தான் அதனுடைய சன்லைட் அந்த வெளிச்சம் பட்ட உடனே வெளிச்சத்தில் தான் ஈங்க தேன் இருக்க கிளம்பும். சரிங்க. அதனால தேனுக்கு வெளிச்சம் வந்த பின்னாடி வெளிச்சம் வரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கிழக்கு நோக்கி வைக்கிறோம். அப்படி கிழக்கு நோக்கி வச்சோம்னாக்கா அது நேரத்தில் ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கா? ஒரு பெட்டிக்கும் 2 மீட்டரில் 6 அடி டிஸ்டன்ஸ் வைக்கணும். நெருக்கடியாக வைக்கக்கூடாது. நெருக்கடியாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி பெட்டிங்களுக்கெல்லாம் வெயில் பராமரிக்கிறதுக்கும் பெட்டி வச்சுக்கலாம். என்ன சொந்த மாதிரி கூரைங்க மேலே கூரை போட்டால் கூரை மாதிரி ஓடு இல்லைன்னா அது தாழ்வார் மாதிரி இறக்கி அதில் அடி கூட வைக்கலாம். 2 பெட்டி வச்சுக்கலாம், 3 பெட்டி வச்சுக்கலாம். சரிங்க. அப்புறம் இந்த தேன் பெட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போகலாம்? இந்த தேன் பெட்டியை தூக்கிட்டு போகிற நேரம் ராத்திரி நேரமாக இருக்கணும். இப்போ எல்லா ஐயெல்லாம் வந்து அடங்கின பின்னாடி. சரிங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே தான் தூக்கணும். ஓஹோ. 8 மணிக்கு தூக்கும்போது அப்படி அந்த தூக்கும்போது வண்டி அந்த முன்னாடி பக்கம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த வழியில் போகுதோ அந்த வழியில் தான் அந்த தேனி வர வழிப்பகுதிக்கு இருக்கணும். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வளர்க்குறாங்க இல்லையா, நிறைய விவசாயிகள் வளர்க்குறாங்க. அதனோட பயன்கள் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். தேன் வந்துங்க நமக்கு சிறந்த ஒரு மருந்து பொருளாக உற்பத்தி ஆகுதுங்க. இருக்கிற சித்தா வைத்தியத்தில் எல்லா மருந்து கூட்டு பொருளில் இது மருந்து கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான மருந்து. சித்தா மருத்துவத்தில் சித்தாவில் இது மாதிரி இது ரத்தத்தில் சீக்கிரமாக கலக்க வேண்டிய ஒரு குளுக்கோஸ் கலக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. இது மாதிரி எந்த ஒரு குளுக்கோஸும் கலக்கிறதுக்கு வழி இல்லை. மருந்துக்கு தென்னை விவசாயத்தில் இது எந்த அளவுக்கு தேனீக்கள் நமக்கு உதவுது? தென்னை பாக்கில் 30%, மற்ற காய்கறி பயிரில் 20%. இது ஒரு உணவு உற்பத்தியில் நமக்கு கை உதவுது. தென்னையிலையும் பாக்கிலையும் 30%, மற்ற பயிர்களில் 20% நம்ம மகசூலை உயர்த்துது. மகனை சேர்க்கை ஏற்பட்டு நம்ம உணவு உற்பத்தி அதிகமாக கொடுக்குது. ஐயா, நீங்கள் வெள்ளேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நம்மளுடைய வாழ்நாளை பெரிய